படம் வேறு லெவல் ப்ரோ, செம்மையாக இருந்தது. ஆனால் மியூசிக் டைரக்டர் வந்து செம்ம ப்ரோ. அது ஏஆர் ரகுமான் அனிருத்தோட இவர் நல்லா பண்ணிக்கிறார் தலை. யுவன் சங்கர் ராஜா செம்மையாக பண்ணிக்கிறார் தலை. மாரி ஒன்று வந்து வேறு லெவல் ஹிட்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாறிட்டு வந்து அந்த எதிர்பார்ப்பை வந்து கொண்டு வந்துச்சா? செம்ம ப்ரோ, செம்மையாக இருந்தது. மாறி 1ஓட மாறி 2 பயங்கரமாக இருந்தது தலை, சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரோபோ சங்கர் அது பல காமெடி அவங்க நச்சதோட நம்ம தலைவர் செம்மையாக நச்சிக்கிறாரு. அந்த படத்தில் வந்து மிமிக்லாம் பண்ணுறாரு, மற்ற ஆர்டிஸ்ட் மாதிரி மிமிக்லாம் பண்ணுறாரு, பயங்கரமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம தலைவர் மிமிக்ரி என்ன பண்ணியிருக்காரு? மிமிக்லாம் பண்ணியிருக்காரு, செம்மையாக இருக்குது. அப்போ நம்ம சாய்பலியை பற்றி சொல்லுங்கள். சாய்பலி அவங்க வந்து டான்ஸு அச்சிக்க முடியாது தலை, எஸ்டானரி பயங்கரமாக இது டான்ஸு. அதுக்கடுத்து ஆக்டிங் வந்து சூப்பர். ரவுடி பேபி சொல்லும் போதெல்லாம் அப்படியே நம்மளுக்கு ஒரு மாதிரியாக ஒரு க்யூட்டாக இருக்குது. வேறு லெவல். அவங்க பார்ட் வந்து செம்மையாக பக்காவாக பண்ணிக்கிறாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருன்றீங்களா? கன்ஃபார்ம் ப்ரோ. தலைவர் வந்து லாஸ்ட் சீனில் வந்து கிளைமேக்ஸில் வந்து 6 பாவில் காமிப்பார். அப்போ தான் நம்மளுக்கு அந்த வெறிலாம் வந்து அவர் மாதிரி உடம்பு ஏற்றணும். நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. படம் வந்து வேறு லெவல் ப்ரோ, செம்மையாக இருந்தது. அதான் மாறி 1ஓட மாறி 2 வந்து செம்மையாக இருந்தது. ஏன்னா அது வந்து ஒரு கண்டென்ட்டும் நல்லா கொடுத்துக்கிறாரு பாலாஜி மோகன் வந்து. அதனால் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்லேருந்து ஃபுல்லாக வெரி மோட் தான். பிஜிஎம்ஸ்லாம் பக்காவாக தெரிய விட்டுக்கிறார் யுவன் சங்கர் ராஜா. அதே மாதிரி அதான் சினிமோட்டோகிராஃபியும் வேறு லெவல். ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க அந்த ரெயின் சீன்லாம், அதெல்லாம் வந்து பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஓம் பிரகாஷ் தான் சினிமோட்டோகிராஃபின்னு நினைக்கிறேன், அவரும் சூப்பராக பண்ணியிருந்தார். அப்புறம் ரவுடி பேபி சாங் தான் இப்போ ட்ரெண்டிங், உங்களுக்கே தெரியும். அது வந்து எப்படி டான்ஸ் ஆடுவாங்கோ, சரி பாட்டுக்கு எத்தனை போயிடுவாங்களா அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் பிரபுதேவா வரல, அதனால் செம்மையாகுது. தனுஷை வந்து ரொம்ப நாள் கழிச்சு இதில் வந்து சூப்பராக ஆட வச்சுக்கிறாரு, நல்லா வெஸ்டர்ன்லாம். அதுக்கே தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு ரொம்ப. அதே மாதிரி சாய் பல்லவியும் அவங்களும் ஒரு டான்ஸர்னால அவங்களும் ஈக்குவலாக ஆடிக்கிறாங்க, தலைவருக்கு ஈக்குவலாக அந்த இதெல்லாம் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. மற்றபடி காமெடிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்லைன் காமெடிலாம் ரோபோ சங்கர் பக்காவாக பண்ணுறாரு. எல்லாம் சிரிப்பு, ஃபுல்லாக சிரிப்பு தான், இந்த மொக்க ஜோக்கெலாம் கிடையாது. அதனால் சூப்பராக பண்ணியிருந்தார் அவரும். அதே தனுஷும் ஈக்குவலாக அவருக்கு ஈக்குவலாக அப்படியே பண்ணியிருந்தாரா, அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் அதான் மியூசிக் வந்து மாறி 1ல் அனிருத் பக்காவாக பண்ணியிருந்தார் வேறு லெவலாக. சரி இதில் வந்து எப்படி கொடுப்பாங்க, நம்ம டிசப்பாயின்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இது வந்து டோட்டலாக வேறு லெவல். ஏன்னா அது வந்து ஒரு நாட்டியஸ்ட் டான்னு, இதே நாட்டியஸ்ட் டான் தான் வித் எமோஷன்ஸ். அதனால் எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி, மாசுக்கு ஏற்ற மாதிரி எப்படி யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் சொல்லி தரத்தாவில்ல. அதனால் பக்காவாக பண்ணியிருந்தார் தெரியா அவர் வந்து. ஏன்னா நாங்களாம் வந்து யுவன் சங்கர் ராஜா ஃபேன் தான், அதனால் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். அப்புறம் அந்த இளையராஜா சாங்லாம் ஐயோ காதல்லாம் சூப்பராக இருந்து கேட்கும்போது அல்லு விட்டுருச்சு. அந்த ரொமான்ஸுக்கு அப்படியே கூட்டின்னு போயிட்டாங்க 2 பேரும். அவர் வாய்ஸ் அதுவும் தேட்டரில் வந்து பிக் ஸ்க்ரீனில் கேட்கும்போது சூப்பராக இருந்தது இளையராஜா வாய்ஸு. அப்புறம் அதான் படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப்லேருந்து ஃபுல்லாக தான் வெரி மோட் தான். படம் மாஸ் ப்ரோ, பக்கா தர லோக்கல் மாதிரி நல்லா கிழிச்சிட்டாங்க. பிஜிஎம்லாம் செம. ஆக்டிங், தனுஷ் ஆக்டிங் வேறு லெவலு. மியூசிக் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா போன மாறி 1 வந்து அனிருத் பண்ணியிருக்காரு, இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா. அது ஏற்ற மாதிரி இருந்துச்சா? அதுக்கேற்ற மாதிரி இல்லை, அதை விட வேறு லெவலாகவே இருந்துச்சு. பிஜிஎம் தான் இதில் கிழிச்சிட்டாங்க. மியூசிக்லாம் பேபி சாங் வந்து ரவுடி பேபி சாங் வந்து செம. டான்ஸும் சரி, அது பின்னாடி பேக்ரவுண்ட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. விஷுவலாக பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா பொதுவாக பார்ட் 1 எடுத்தாலே பார்ட் வந்து ஹிட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ மாறி 2 எப்படி போச்சு? பக்காவாக ஹிட் ஆகும். அதுக்கு மாறி 1ஓட நல்லாவே ஹிட் ஆகும். சாய் பல்லவி பற்றி சொல்லுங்கள். சாய் பல்லவி சொல்ல வேணும், எல்லாம் ஓகே. ரொமான்ஸ்லாம் ஓகே, பட் சென்டிமெண்ட்டில் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அதே மாதிரி சிரிக்கிறது அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஃபேஸ் கட்டி சரியாக இல்லை, பயமாக இருக்குது. அப்புறம் தலைவர் வந்து 6 பேக்னு வச்சுருக்காரு நம்மள. ஜிம்முக்கு போய் இது அதாவது ஒல்லியாக இருக்கேன், இதெல்லாம் செட் ஆகாது உனக்கு அப்படின்னு சொன்னவனுக்குலாம் செருப்படியாக சரியாக கொடுத்துட்டாங்க. ஒரு ஒன் வேர்டு இந்த படத்துக்காக இது போய் பார்க்கலாங்க. எல்லாருமே சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரையும் போய் பார்க்கலாம். நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்கும். நல்லா படம் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரையும் சிரிச்சிட்டே இருக்கலாம். நல்லா மாஸ் பண்ணி எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். படம் சூப்பர் ப்ரோ, வேறு லெவல். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும், செகண்ட் ஹாஃப் அதோட பங்கமாக இருக்கும். லாஸ்ட்டு ஃபைட்டுக்குனே போய் படம் பார்த்துடலாம் நீங்கள். மற்றபடி டான்ஸு, காமெடி, சென்டிமெண்ட் எல்லாமே இருக்குது படத்தில். நெக்ஸ்ட் ஷோ போய் பார்க்கணும், அதுதான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த ஷோ வேறு பார்க்க போகிறீங்க? கண்டினியூவாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் ரோகிணியில் வந்து குடியிருக்காருங்க. இன்றைக்கி 1 டே தான் எங்கள் செலிப்ரேஷன். இன்றைக்கி எங்களை தீபாவளி வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக மாறி 2ஓட தாண்டிருச்சா எப்படி? மாறி 1ஓட மாறி 1 மாறி 2 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கதை. அதெல்லாம் கதை யோசிக்கலாம். இதில் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்லாம் ட்விஸ்ட்டு கொஞ்சம் கதை இருக்கும், நம்மளே யோசிக்க முடியாது கதை. யுவன் சங்கர் ராஜா பற்றி சொல்லுங்கள். மியூசிக் பிஜிஎம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. அனிருத் ரேஞ்ச் 2 பேரும் ஈக்குவலாக தான் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இதுவும் நல்லா தான் இருக்குது. நம்ம சாய் பல்லவி அவங்களுக்கு தான் இன்னொரு அடி போய் பார்க்கணும். அவங்களுக்கும் தனியாக ஒரு அடி போய் படம் பார்க்கணும் போல இருக்குது. ஃபஸ்ட்டு படம் தான் நினைக்கிறேன் தமிழ், அவங்களுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. மற்றபடி டான்ஸு ஈக்குவலாக ஆடிருக்காங்க. தனுஷ் கூட தலைவர் கூட கரெக்டாக ஆடிருக்காங்க. மற்றபடி ரோபோ சங்கர் அவங்களாம் காமெடி சூப்பராக பண்ணிருக்காங்க. லாஸ்ட்டு போயிட்டு செம்ம பொல்லாதவன் ரீமிக்ஸில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். இந்த படத்தை மிஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன இருக்குது?
புரியல ப்ரோ. இல்லை இந்த படத்தை வந்து இதுக்காக பார்க்கலாம் அப்படின்னா எதுக்காக பார்க்கலாம்? இதுக்காகனா கூட இருக்கிறவங்க நிறையா பேர் முதுகில் குத்துவாங்க. நம்மளுக்கு கீழே தான் நம்மளை எதிரிங்கிறாங்க. சைடில் இல்லைலாம் இல்லை, கூட பழகிறவங்க தான் எதிரி. அது சொல்லிருக்காங்க மெயினாக. வேறு ஒன்றும் இல்லை. ரியல் லைஃப்பில் நிறைய இடத்துல அடி வாங்கினவங்க, நிறைய இடத்துல அடி வாங்கினா முதுகில் குத்துனவங்கள பற்றி ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டு கொடுத்துருக்கோம். படம் வேறு லெவல்ண்ணா. பார்த்து எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிகை அந்த மாதிரி இது. தனுஷ், சாய் பல்லவி, ரோபோ சாங்கெல்லாம் வேறு லெவல்ண்ணா. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பாட்டு. ஏஆர் ரஹ்மான் பாட்டு எல்லாம் வேறு லெவல்ண்ணா. சங்கராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு, எப்படி இருக்கு? இப்போ எப்பவுமே போன்ற மாதிரி தான் இப்பயும் பண்ணிடுறாரு. வேறு லெவல் பாட்டெல்லாம். தலைவர் 6 பேக்னா வச்சுருக்காருங்களா? ஆமாம், அவர் எப்பவுமே 6 பேக் தானே. தலைவர் எப்பவுமே அந்த வேறு லெவல் தான். சாய்ப்பள்ளி வேறு கனெக்ட் சாய்ப்பள்ளி வேறு நடிச்சிருக்காங்க, அதை பற்றி அவங்க வேறு லெவல். நான் பார்த்தாலே ஒரு மாதிரி இது சூப்பர், வேறு லெவலு அவங்க நடிச்சது. எத்தனை ஷோ போய் பார்க்கலான்னு இருக்கு? எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாண்ணா, எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கணும், மறக்காமல் பார்த்தாங்கன்னா வேறு லெவல் படம். அப்புறம் சாய் பல்லவி தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஏன்னா அவங்க அதான் ஃபேஸ் வந்து இதுவனால சிரிக்கும் போதெல்லாம் காமெடியாக இருந்தது. ஆனால் எமோஷன்ஸ்லாம் பக்காவாக பண்ணிட்டாங்க. ஐயோ அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. எமோஷன்லாம் தலைவருக்கு மேலேயே பண்ணிட்டாங்க. அவரே ப்ரெஸ் மீட்டில் இப்போ சொன்னார் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்கன்னு. அதே மாதிரி பயங்கரமாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மற்றபடி அதான். அப்புறம் வந்து ரவுடி பேபி சாங்கு சூப்பராக இருந்தது. அப்புறம் எல்லா சாங்கும் மாறி கெத்து கூட எல்லாரும் போய் அது தேட்டரில் இருக்கிற எல்லாருமே மேலே ஸ்க்ரீன் மேலே ஏறி நின்று ஆடுற அளவுக்கு இருந்தது. வேறு லெவலில் இருந்தது, சூப்பராக இருந்தது. இதில் படம் தலைவர் படம்னால சொல்ல தேவையில்ல, செம மாசாக இருக்குது. சிம்பிளாக சொல்லணும், சும்மாண்ணா கத்தி காட்டாதீங்க உட்காரில் எத்து விட்டுருவேன் வரல. அண்ணன் போல் நடிக்கிறீங்க யாரும் இன்னும் வரல. இந்த ரவுடி பேபி சாங் வேறு லெவல் ஜி. உண்மையாகவே செம லைக். என் மைமாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. சொல்லப்போனால் ஆமாம், சொல்லப்போனால் அவள் தான் ஜி. சாய் பல்லவி சும்மா சொல்லுவேன், அருமையாக இருப்பாங்க. இதில் ஒன்றும் சூப்பராகிறாங்க. படம் நல்லா இருக்குது ப்ரோ. 100 நாள் பார்க்கலாம். ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கலாம். 3 ஷோவும் நான் பார்த்துட்டு இருப்பேன். ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டு தான் போவீங்க? ஃபுல்லாக பார்த்துட்டு தான் போவேன். வீட்டுக்கு போகிற மாதிரி ஐடியாவே இல்லை. யுவன் சங்கர் மியூசிக்னாலே என்ன சொல்கிறது, பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பங்கமாக போடாரு. இந்த படத்தில் தர லோக்கல். ஷர்ட்டை கைட்டாலே ஹிட்டு தான் படம். வேறு லெவலில் காமிச்சிருக்காங்க. அதை பற்றி எதா சொல்கிறேன், ஒரே வார்த்தை சொல்கிறேன், ஷர்ட்டை கைட்டினாலே படம் வேறு லெவலில் இன்டர்நெட் தான். வேற லெவல் ப்ரோ. படம் அப்படியே மாறி ஒன்று அப்படியே அடிச்சு தூக்கிச்சு ப்ரோ. அப்படியே இந்த மாதிரி 2 பார்த்தா 6 பேக் தோணுது ப்ரோ. அப்புறம் யுவன் சங்கர் ராஜா பற்றி சொல்லுங்கள். ஐயோ